பரம் கொண்ட உமை புலிவார் மனம் கொண்ட செவ்வாயும் பரம் கொண்ட கழிநீரும் 12 கண்மலரும் சிரம் கொண்ட மலை நிறைந்தும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேகின்ற கண்ணை விட்டு நீங்காவே. அது கொஞ்ச நாளா நம்ம வந்து இந்த திருமந்திரத்திலேயே ஊறி இருக்கோம். திருமந்திரத்துல வந்து நீங்க என்ன வேணுமோ எல்லாமே ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி தான். எல்லாமே அது திருக்குறள் எப்படி இருக்கோ அது மாதிரிதான். திருக்குறள் வந்து பொதுவா எல்லாம் சொல்ற மாதிரி இந்த திருமந்திரத்துல வந்து அந்த தத்துவங்களும் இருக்கும், கதைகளும் இருக்கும். அது வந்து நம்ம தேடி பிடிச்சு அது எடுக்கணும். அது பார்வதி பத்தி இருக்கு, இது மாதிரி அம்பாவை பத்தி எவ்வளவோ இருக்கு. இவ்வளவு இருக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படும்படி அத்தனை போட்டு கிடக்கு. அதனால எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சில மட்டும் நம்ம அதை தேர்ந்தெடுத்து நம்ம சொல்றதா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சித்தர்கள் வரலாறுல பார்க்க போறது, அதாவது சித்தர்கள் வந்து திருமலர் தான் முதல் சித்தர். முன்னாடி இருக்கா இருந்தாலும் இவர் தான் பெருமை வாய்ந்த சித்தர். அவர் வந்து நம்ம வந்து பார்க்க போறது அந்தகாசுரனோட அழிவு எப்படி இது அவரோட தன்னோட பாடல்ல சொல்றார் அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப ஜெயஸ்ரீ நீ இப்ப பாடு, அதுக்கப்புறமா நான் நான் சொல்றேன். நமஸ்காரம் மாமி. அந்தகனை அழில் சூலத்து அழுத்தி கொண்டார், அருமறையை தேர்குதிரை காக்கி கொண்டார், சுந்தரனை துணை தவறி வீச கொண்டார், சுடுகாடு நடமாடும் இடமா கொண்டார், மந்தரந்த ஒரு இலையாய் வளைத்து கொண்டார், மாகாளன் வாசல் காப்பாக கொண்டார், தந்திர மந்திர தராய் அருளி கொண்டார், சமட்டி எந்த நெய்யாட் கொண்டார் தாமே. இது இவ பாடினது திருமுறை. இப்ப திருமந்திரம் கேட்கலாம். நமஸ்காரம் மேடம். திருச்சிற்றம்பலம். கருத்துரை அந்தகன் தன் போல சுரன் வரத்தில் உலகத்தே உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட பொறுத்துயர் சூலம் கை கொண்டு கொன்றானே. கருத்துரை மந்தகன் தன் போல் அசுரன் வரத்தில் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட பொறுத்துயர் சூலம் கை கொண்டு கொன்றானே. யார் கொன்றான்னு நமக்கு தெரியும், சிவபெருமான் கொன்றான். இது வந்து இவர் நிறைய தந்திரங்கள் இருக்கும் அந்த திருமூலர் திருமந்திரத்துல. இது வந்து 2ஆம் தந்திரம் வந்து பட்டி வழியில் வீரட்டம் 8 அப்படிங்கிற அந்த தலைப்புல நீங்க பார்த்தாக்க இந்த இது தெரியும். இதுக்கப்புறமா நிறைய வீரட்டம் 8ன்னா 8 வீரட்ட இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையை சொல்லுது. இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா அகை இருள் புற இருள்ங்கிறது தான் நம்ம ராத்திரி இருட்டு இருக்கு இல்லையா, அது அகை இருள்ங்கிறது வஞ்சனை எல்லாத்தையுமே நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அகை இருள் தான். அது வந்து அந்த அகை இருள் என்ன, ஆணவ மலம். அந்த அகை இருள் ஆகிய ஆணவ மலத்தை ஒத்து அந்தகன்னா வந்து இவனுக்கும் எவனுக்கும் அந்தகன்னு பேரு தான். ஏன்னா வந்து கண்ணை கட்டி இருக்கிறதுனால குருடன்னு பேர் அந்தகன்னா பொதுவா. அதனால இவனுக்கு வந்து என்னதுனால இந்த அந்தகங்கிற பேர் வருதுங்கிறது இப்ப கலவரமா நான் இப்ப சொல்லுவேன். நான் அதை நீங்க ஃபாலோ பண்ணுவோம். அதாவது அகை உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இருளாகிய ஆணவ மலத்தை அது மாதிரியே இருக்கான் அவன் அந்தகன். அதனால அவனுக்கு அந்த பேர் வந்தது. அசுரம் ஒருவன் இருந்தான். தான் பெற்ற வரத்தினால என்ன பண்ணினா உலகத்து உயிர்களை எல்லாம் துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டான். அது பற்றி வருந்தி முறையிட்ட தேவர்கள்லாம் சிவபெருமானிட்ட போய் முறையிட்டார்கள். அதனால அதன் பொருட்டு சிவபெருமான் என்ன பண்ணார், சூலத்து நுனியில அவனை ஏற்றி துன்புறுத்தி அழித்தார் அப்படிங்கிறதுதான் இதன் கருத்து. ஈஸியா உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணாமே உங்களுக்கு புரிஞ்சுது. இப்ப இது எப்படி அவன் அந்தகன் தோன்றினார், இது என்னனால ஆச்சு அப்படிங்கிற கதையை தான் இப்போ பார்க்க போறோம். ஒரு சமயம் என்ன பண்ணுன்னா, சாதாரணமா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை விளையாடுவோம் அந்த காலத்துல. இந்த காலத்துல எல்லாம் வந்து தனித்தனியா தான் இருக்கா.
காத்தால போனா அவ சாயங்காலம் வருவா, சாயங்காலம் அவ போனா காத்தால இவ போயிடுவா. அது மாதிரிதான் வாழ்க்கை. அப்படி எல்லாம் நினைக்காம இப்ப 2 பேரும் உட்கார்ந்துருக்கா, அப்படி 2 பேரும் விளையாடுறா அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல ஓடி பிடிச்சு விளையாடுவா, கண்ணை புத்தி விளையாடுவா, விளையாட்டுலாம் உண்டு. அது மாதிரி என்ன பண்ணா பார்வதி தேவி என்ன பண்ணீங்கன்னா, அவ வந்து ஒரு ஆசையினால தன்னோட கணவனோட தனியா கையில மேல இருந்தா இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் விளையாடலாமே அப்படின்னு அவன் நினைச்சா. அப்போ அதனால அது நேரம் பார்த்தா, நேரம் பார்த்து அவர் தனியா இருந்தா. தனியா இருக்கிறச்சே பண்ண பின்னாடி போய் இப்படி கண்ணை பத்திப்பா. யாரு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அவள் சொல்ல முடியாது, ஏன்னா 2 பேர் தான் இருக்கா அங்க. அதனால வந்து கண்ணை இருக்க பத்திட்டாலாம். அதுக்கு வந்து அவன் நினைச்சா, ஓ தன்னோட வயசு வந்து தன்னை தொட்டு கண்ணை பத்துறாளே, அதனால மகிழ்ச்சியா இருக்கும்னு அவர் நினைக்க போறாரு அப்படின்னு நினைச்சா. ஆனா அதுக்கு மாறுபாடா என்னாச்சு, விபரீதம் ஏற்பட்டுள்ளது. உலகம் மொத்தமா என்னாச்சு, 2 பேர். ஏன்னா இவர் கண்ணு அப்படியே மூடிட்டாரு இல்லையா, அதனால வந்து உலகம் எல்லாம் அப்படியே இருண்டு விட்டு பயந்து போய் கண்ணை எடுக்க சிவபெருமான் வந்து வியர்வை துளிகள் அவர்கிட்ட இருந்து வருமா இல்லையானோ, இருந்தாலும் இதெல்லாம் ஒரு திருவிளையாடு. அப்படியே வந்து கண்ணை பொத்தச்சு அவருக்கு வியர்வை துளி வந்தது. அது கண்ணை எடுத்து, அதாவது கையை எடுத்த உடனே அந்த வியர்வை துளிகள்லாம் இருக்கிறத பார்த்து பயந்து நடுங்கி ஓடி போயிட்டார். அப்ப அந்த வியர்வை துளியில ஒரு சொட்டு, வியர்வைங்கிறது எத்தனை இருக்கும் துளிகள் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு சொட்டு கீழே விழுந்துருக்கு. என்ன ஆச்சரியம், அது என்ன ஆச்சுன்னா அது ஒரு குழந்தையா மாறி இருக்கு. அந்த வியர்வை துளி வந்து குழந்தையா மாறி இருக்கு. ஆனா அது ரொம்ப இருட்டா இருந்தது இல்லையா, அவரோட கண்ணு இருட்டா இருந்தது இல்லையா, அதனால உலகமே இருட்டாயிடுச்சு, பிரபஞ்சமே இருட்டாயிடுச்சு இல்லையா. அதனால அந்த இருட்டின் விளைவால அந்த குழந்தை வந்து கண் தெரியாத குருடா இருக்கான் பிறந்தது. ஏன்னா இருட்டுல பிறந்ததுனால அது குருடா அந்த கண்ணு சொல்லலாம். அதனால பார்வதி தேவி தன்னோட கணவன் வந்து என்ன சொல்ல போறாரோன்னு அவரோட முகத்தையே பார்த்துட்டு கவிச்சுன்னு இருந்தாங்க, பயமா இருக்குதான். ஏன்னா அவர் உடனே இப்படி சாபம் அப்படின்னு அவர் சொல்லிடுவார், உடனே சொல்லிடுவார். அதனால அவர் பயந்துட்டே இருந்தார். ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவ வந்து 2 பேர் இருந்தா. அவ யாருன்னு உங்களுக்கு அதிகம் சொல்றேன். ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு 2 சகோதரர், பிரதர்ஸ். அவ இருந்தா. 2 பேரும் காசிபர் முனிவருக்கு வந்து திதிக்கும் காசிபருக்கும், காசிபருக்கு நிறைய வயசு இருந்தா, அதுல திதி அந்த திதிக்கும் காசிபருக்கும் பிறந்த 2 பசங்க, குழந்தைகள், மகன்கள். ஹிரண்யாக்ஷன் வந்து என்ன பண்ணிருந்தா, அந்த காலத்துல என்ன பண்ணுவா, டிவி இருந்ததா இல்ல வேற பிளே கிரவுண்ட் இருந்ததா விளையாடுறதுக்கு, கிரவுண்ட் எல்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் அநேகமா அவ தவம் தான் பண்ணுவா. அதனால வந்து ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணா, பிரம்மாவை நோக்கி கடுமையா தவம் செஞ்சு அவன் என்ன வேண்டிட்டான்னா, எந்த ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. ஏன்னா நம்ம பிறந்துட்டாக்க எப்படி நமக்கு வந்து நித்தியத்துவம் கிடையாது, இங்கிலீஷ் இவனுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால வந்து எப்படி இறக்கணும், அது இப்ப இறக்கக்கூடாது. அது வந்து மரணம் வந்து எந்த கடுமையான எந்த ஆயுதத்தால் தானே ஏற்படுறது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, எந்த ஆயுதத்தாலையும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் 3 உலகங்களுக்கும் தானே அரசாள வேணும் அப்படின்னு வந்து வரான். அந்த இந்த வந்து இவன் என்ன பண்ணா, பூமியை வந்து கடலுக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டான். ஒரு சமயம் பூமியை வந்து கடலுக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டான். விஷ்ணுவின் அவதாரமான வராகம், பன்றி அவதாரம் இல்லையா, வராக அவதாரம் எடுத்தார் இல்லையா தசாவதாரத்துல, அந்த அவதாரம் எடுத்து ஏன் வராக அவதாரம் அப்படி மூக்க பிடிக்கும் இல்லையா, அது அப்படியே தோண்டி 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 பூமியை தோண்டி அடியில போய் அந்த இதை கண்டுபிடிச்சிட்டார், அந்த உலகத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அவதாரம் எடுத்து அவனை அழிச்சாருன்னு புராணங்கள்லாம் கூறுகின்றன. அவனும் வந்து பிரம்மாவை நோக்கி தவம் செய்து தனக்கு எந்த உயிரினத்தாலும் எந்த ஆயுதத்தாலும் பகலிலோ இரவிலோ வீட்டிலோ வெளியிலோ மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வரம் பெற்றான். அதே மாதிரி ஹிரண்யகசிபு, இது ஹிரண்யாக்ஷனை பத்தி நம்ம சொன்னோம். இப்ப ஹிரண்யகசிபு வந்து விஷ்ணுவை ரொம்ப வெறுத்தான். அது என்ன காரணமோ தெரியல, வெறுத்தான். அவனை வந்து அழிக்க நினைச்சான், இப்படியான விஷ்ணுவோட பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனா அவனோட மகன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தான், அவனுக்கு மாறுபட்டு இருந்தான். அதாவது ஒரு ஒரு காயின் இருந்ததுனாக்க பின்னாடி டெய்ல் இருக்கும், முன்னாடி ஹெட் இருக்கும். ஹெட் எங்க இருக்கு, டெய்ல் எங்க இருக்கு, எல்லாம் மார்க்கெட் இருக்கு, அது மாதிரிதான் இருக்கும். அதனால மகன் பிரகலாதன் என்ன பண்ணா, விஷ்ணுவோட தீவிர பக்தனாக இருந்தான். சரி, விஷ்ணுவை அவன் நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறோம், இப்ப விஷ்ணுவோட பக்தனா நம்ம பையனா இருந்தா என்ன, எவனா இருந்தா அவனை அழிச்சுடுறோம் அப்படின்னு அவன் நினைச்சான். அதனால அவன் ரொம்ப முயற்சி பண்ணான், எல்லாம் தன்னோட பையனை
அழிக்கிறதுக்காக உங்களுக்கு எல்லாத்தையும் விஷ வச்சான், வஜ்ரத்துல போட்டான், எல்லாருக்கும் தெரியும். கடைசியில விஷ்ணுவோட 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரம் அது வந்து எடுத்து ஹிரண்யகசிபுவை அழிச்சான். அவன் பல வரங்கள் வேண்டி வந்தான். அதுக்கு ஏத்த மாதிரி இவரும் நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபுவை அழிச்சான். இவரும் பிரம்மாவை நோக்கி தவம் செஞ்சார். தனக்கு வந்து எந்த உயிரினத்தாலும் எந்த ஆயுதத்தாலும் பகலிலோ இரவிலோ வீட்டிலோ வெளியிலோ மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வளர்த்துருந்தார். சுருக்கமா என்ன சொல்லணும்னா, ஹிரண்யாட்சன் வந்து பூமியை அவதரிச்ச ஒரு அசுரன். வராக அவதாரத்தால அழிக்கப்பட்டான் அவனோட சகோதரன். ஹிரண்யகசிபு யாரு சொன்னா, விஷ்ணுவை எதிர்த்த ஒரு அசுரனும் நரசிம்ம அவதாரத்தால அவன் அழிக்கப்பட்டான். அதனால 2 பேருமே யாரால அழிக்கப்பட்டான்? திருமாலால 2 பேருமே அழிக்கப்பட்டார். ஒருவரை வந்து பிரம்மாவோட புத்திரர்களான ஜனக, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரம்மாவோட மானசீக புத்திரர்கள் ஜனக, ஜனந்தர, ஜனாதன, சனாதன, சனத்குமாரர். சனத்னு வரும், சனகாதி முனிவர்கள் வரும். அந்த சனகாதி முனிவர்கள் யார் யாருன்னா சனக, சனத்குமாரர், ஜனாதன, ஜனந்தர் அப்படின்னு ஜனந்தர். அப்ப வந்து இவ எல்லாம் புத்திரர்கள் முனிவர்கள் வந்து வைகுண்டத்துல யாரு இருக்கா? விஷ்ணு. அப்படியே விஷ்ணுவோட இருப்பிடம், வசிக்கும் இடம்னு சொல்லலாம். அப்ப போனான். அப்ப போச்சு என்ன பண்ணா, அவரு விஷ்ணுவை பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஆசையில வைக்க போனோட இந்த ஜெயன், அதாவது நம்ம இப்ப எல்லாம் அபார்ட்மெண்ட் இருக்கு, அங்க வந்து செக்யூரிட்டிஸ் இருக்கா இல்லையா, ஒரு செக்யூரிட்டியோ 2 செக்யூரிட்டியோ இருக்காங்க. இதுல 2 செக்யூரிட்டி இருக்கா, அதான் காவல் காப்பாளர் அப்படின்னு. அது ஜெயனும் விஜயனும் என்ன பண்ணா, நீங்க உள்ளுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு அப்பாயின்மெண்ட் தான் இப்ப கேட்கிறா இல்லையா, அது மாதிரி நீங்க உள்ளுக்குள்ள போகக்கூடாதுன்னு தடை விதித்தனர். அதனால என்ன பண்ணா, முனிவர்கள்லாம் கோபம் பண்ணிட்டாங்க. எங்களை யாரு இவ சொல்றது, நம்ம வந்து அவ்வளவு அந்யோன்யமா இருக்கும் சிவனோட, இவ யாரு சொல்றது அப்படின்னு அவர்கள் அடுத்த பிறவியில பூலோகத்துல பிறக்கணும் அப்படின்னு சொல்லிச்சிருக்கோம். இந்த சாபத்து காரணமாதான் ஜெயனும் விஜயனும் அடுத்த பிறவியில அசுரர்களாக பிறந்தார். ஜெயன் எப்படி பிறந்தான்? ஜெயன் தான் ஹிரண்யாட்சனாகவும் விஜயன் வந்து ஹிரண்யகசிபாகவும் பிறந்தான். அதனால ஹிரண்யாட்சன் மற்றும் அந்த ஹிரண்யகசிபு 2 பேரும் முற்பிறவியில அசுரர்களாக தான் பிறந்தார்கள். ஜெயன் வந்து ஹிரண்யாட்சனும் ஹிரண்யகசிபு 2 பேரும் முற்பிறவியில விஷ்ணுவோட வாயிற்காவலர்களாக இருந்த ஜெயன் மற்றும் விஜயன் தான் வேறையாகுங்க. அப்படிப்பட்ட ஹிரண்யாட்சனை பத்தி நம்ம இப்போது பார்க்க போறோம். இப்போ ஹிரண்யாட்சன் யாரு? அந்த பூமியை திருடிட்டு போனான் இல்லையா, அந்த ஹிரண்யாட்சன் அப்படின்னா சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணினான். எப்போதும் வந்து அந்த காலத்துல எல்லாம் தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு தவம் பண்ணுவான். அதனால ஒரு குழந்தை வேணும்னு பெருமானும் தவம் பண்ணினான் இருந்தா. சிவபெருமானும் சரி இதுதான் தக்க சமயம் அப்படின்னு இந்த வேர்வையிலிருந்து அம்பாள் கண்ணை குத்தி அதுக்கப்புறம் இருட்டாகி அந்த இருட்டுல வந்து இவருக்கு வேர்வை வந்து அந்த ஒரு சொட்டு வேர்வை கீழே விழுந்து ஒரு குழந்தையாச்சு இல்லையா, சரி எனக்கு நமக்கு நல்ல ஆளு கிடைச்சா அப்படின்னு அந்த வேர்வையில இருந்து பிறந்ததே ஒரு குழந்தை. அத வந்து ஹிரண்யாட்சனோட பொறுத்து நீ வளர்த்துடுப்பா அப்படின்னு சொன்னான். அப்படி அந்த குழந்தைய அவனிடம் கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொன்னா, ஹிரண்யாட்சனே இவன் மிகவும் திறமைசாலி, ரொம்ப திறமை வாய்ந்தவன், உலகத்தையே ஆளக்கூடிய திறமை இவன்கிட்ட இருக்கு, அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, நல்லவன் தான், அப்படி நீ நல்லா வளர்த்துக்கோ அப்படின்னு அவனிடம் அவன் கூறினான். அந்த குழந்தை என்ன எப்போது போல நாடகமேனியும் பொழுது வண்ணமா வளர்ந்து தன்னுடைய சக்தியினால தேவர்கள் யாரையும் துன்புறுத்துது. ஏன்னா அதுக்கு திறமை இருக்குன்னு அவர் சொன்னார் இல்லையா, அதை துன்புறுத்துது. எல்லாரும் உடனே தேவர்கள்லாம் என்ன பண்ணா, அச்சம் கொண்டு என்ன பண்றதுன்னே அவளுக்கு செய்ய தெரியாத இங்கும் அங்க அலைஞ்சா. அங்க போனா திருப்பி வருவான், இன்னொரு இடத்துக்கு போனா திருப்பி வருவான். அவளுக்கு எங்க போய் அடைக்கலம் போறதுன்னே அவளுக்கு தெரியல. அப்ப அந்த இடைக்காலத்துல வந்து அந்தகாசுரன் என்ன பண்ணா, இவ இப்படி அழிஞ்சிருந்துச்சு, நடுவுல என்ன பண்ணா அந்தகாசுரன் திருப்பி ஒரு தவம் பண்ணான். அவன் எதிர பிரம்மா தோன்றினார். அதாவது சாதாரண தவம் பண்ணினா முதல்ல பிரம்மா தான் தோன்றுவார். அதுக்கப்புறம் அவன் என்ன தவம் கேட்கிறாளோ அது கேட்டா மாதிரி நீ வந்து பெருமாள் கிட்ட போ, இல்ல நீ சிவன் கிட்ட போ அப்படின்னு டைவர்ட் பண்ணிடுவா, இல்ல நீ அம்பாள் கிட்ட போ, முருகன் கிட்ட போ அப்படின்னு டைவர்ட் பண்ணுவார். இப்ப
இப்ப என்ன ஆகுது, தவம் செய்தாங்க, எதிர்த்து வந்து பிரம்மா தோன்றினார். சரிப்பா, உனக்கு என்ன வர வேணும் அது கேள நீ அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அவன் எப்போதும் போல எல்லாரும் சொல்ற வரம் தான். சாக செத்து போறதுங்கிறது, மரணங்கிறது எவ்வளவு கொடுமையான பிடி இல்லையா? அதனால எனக்கு மரணமே வரக்கூடாது, எல்லாரும் கேட்கறது போல எனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னு, நிச்சயமா இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்கலாம். அந்த வரம் வந்து நமக்கு கிடைக்காதுன்னு தெரியும், கேட்டு வைக்கலாமே அப்படின்னு. நம்ம கூட வந்து பார்கெயின் பண்ணுச்சு, ஒன்னூர்ல ஒரு கொத்தமல்லிக்கு 10 ரூபான்னு சொன்னா ஒரு 9 ரூபாய் கேட்கலாமான்னு. அப்புறம் வந்து சரின்னு சொல்லிடுவா. அப்புறம் இல்ல போய் 8 ரூபாய் கேட்கலான்னு, கேட்டுதான் பார்க்கலாமே, அவ கொடுக்கல கொடுத்துடலாம், இல்லைன்னா 9 ரூபாய்க்கு வாங்கிட்டு போடுது, 1 ரூபாய் லாபமாச்சு அப்படி கணக்கு பண்ணுவா. அது மாதிரிதான் இவன் வந்து சரி சரி கேட்டு பார்க்கலாமே, ஒருவேளை அவர் மனசே தான ஏன் தியானம் இருந்தா அவர் கொடுத்துட்டாக்க நமக்கு தானே லாபம் அப்படின்னு நினைச்சான். ஆனா பிரம்மா என்ன பண்ணா, அது எக்காலத்திலையும் முடியாது, எவருக்கும் யாருக்குமே கொடுக்க முடியாத வரம் கேட்கணுமே. ஆனாலும்பட்ட தேவர்களுக்கும் ஒரு காலத்துல இருப்பு உண்டு. நித்தியத்துவம் என்பது யாருக்கு? அந்த இறைவனான சிவன் ஒருவனுக்குதான் தகும். அதனால வேற ஏதாவது வரம் கேளு நான் தரேனேன்னு அவர் பண்ணிட்டார். அப்ப வந்து நீண்ட நேரம் அவன் யோசிச்சாப்பமா ஒரு முடிவுக்கு வந்தான். அதனால அந்தகாசுரன் என்ன பண்ணா, சரி நான் எப்படியும் என்ன வந்து யாரான தாக்க போறேன், அந்த யுத்தம்னு வரும் இல்லை, கோச்சுட்டு கோபம் கொண்டு சினம் கொண்டு என்னை தாக்கி நான் ரத்தம் வரும் இல்லையா உடம்புலேருந்து, அந்த ரத்தம் வந்தா என்னோட உடம்புலேருந்து அந்த ரத்தம் சிறிது கூட கீழே விழக்கூடாது, அப்படி விழுந்தாலும் விழக்கூடாதுன்னு முதல்ல சொன்னா. சரி விழுந்துட்டுதான் என்ன பண்ணுது, அது விழுந்தாலும் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் என்ன பண்ணும், ஒவ்வொரு ரத்தமும் பெருப்பெடுக்கணும். என்ன மாதிரி ஒவ்வொரு ரத்தமும் என்னை போன்ற உருவம் எடுத்து அவன் பெருகணும். இப்ப வந்து ஒரு சொட்டு ரத்தம்னா 200 அந்தகாசுரன், 10 சொட்டுன்னா 10 அந்தகாசுரன், இல்ல 500 சொட்டுன்னா 500 அந்தகாசுரன் வந்துருவான். அது மாதிரி வரணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. அதனால ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அவன் போன்ற உருவம் எடுத்து அவன் பெருகணும், நான் பெருகணும் அப்படின்னு வர கேட்டான். பிரம்மதேவருக்கு என்ன வளர்த்து அப்படியே கொடுக்க வேண்டியதானே, அவருக்கு என்ன லாபமா நஷ்டமா, அவர் கொடுத்துட்டார். பிரம்மாண்டத்துல வரம் பெற்றதுனால அந்தகாசுரன் ரொம்ப மகிழ்ந்து போனான். சரி சரி நமக்கு நல்ல தருணம் வந்துட்டு, இன்னும் தேவர்களை நிறைய நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம், நம்மளோட அடியில வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்ப என்ன, தேவர்கள் முனிவர்கள்னு எல்லாரையும் துன்புறுத்த தொடங்கிட்டான். அவனிடம் அதான் கைவசம் ஒரு ஆயுதம் இருக்கே, அதாவது அவனை கொல்ல முடியாது இல்லையா, கொல்லவே முடியாது. கொண்டா என்ன ஆகும், ரத்தம் வரும். ரத்தம் வந்தா என்ன ஆகும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஒவ்வொரு ரத்தத்திலிருந்தும் ஒரு அந்தகாசுரன் தோன்றுவான் அப்படின்னு. அதனால அவன் என்ன பண்ணா, ரொம்ப இருமாப்பா இருந்தான். பல தேவர்களை துன்புறுத்தியதுனால தேவர்கள் எல்லாரும் தான் இல்லாத அவனை தெரியாதவன்னா அவள் என்ன பண்ணா, பெண் வேடம் போட்டுட்டு போனாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவள்லாம் மேல்மலைக்கு ஓடிட்டான். அப்ப அங்க போய் சரண் அடைஞ்ச, செய்வதறியாது அவன் என்ன பண்ணா, சரண் அடைந்து அவர்களிடம் தங்களோட துக்கம் போய், அதாவது சேப்பெருமான் பக்கம் முதல்ல மேல்மலைக்கு போனார். செய்வதறியாது இங்கே அங்கே அலைஞ்சாரா, சரி இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும், ஏதாவது ஒரு முடிவு வேண்டாமா, இப்படியே அழுது எத்தனை காலம் நம்ம தள்ளுறது அப்படின்னு. அப்ப வந்து கடைசியில எல்லாரும் வந்து ரெண்டு ஒரு மீட்டிங் அங்கேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் சிவபெருமான் போய் சரண் அடைந்த. அது எப்போதுமே நடக்கிற காரியம் தான், அது அமிர்த கடையர்ச்சை பண்ணலையா, அது மாதிரி. சரி தன்னோட துக்கங்களையும் துயரங்களையும் அவருக்கு வந்து அந்தகாசுரனால வரும் தன்னோட கஷ்டங்களை எல்லாம் தெரிவிக்கலாம், எப்படி நம்ம இடர்படுறோம் அப்படிங்கிறத விரிவாக சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் போனாங்க. எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட சொன்னாங்க. சிவபெருமானும் தேவர்கள் தான், சரி நீங்க எல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா, நான் எல்லாம் செய்யணும்னு நீங்க நினைக்கிறேன் இல்லையா, நான் கட்டாயம் செய்வேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த அந்தகாசுரன் ரொம்ப கெட்டவன், நல்லதா நியாயமா இருந்தாதான் அவர் பண்ணுவார், சிவபெருமான் பண்ணுவார், அவருக்கு நியாயம்னு தெரிஞ்சிருக்காரு. சரி சரி நீங்க வந்து உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், நான் அவனை எப்படியான நான் ஒழிக்கிறேன், இங்க எல்லாம் போயிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாம் சேமம் தாக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். சிவபெருமானும் யோசிச்சாரு, எப்படி தாக்குறது, ஒவ்வொரு அசுரனும் ஒவ்வொரு விதமா தாக்கணும் இல்லையா, அப்பதானே நம்ம இது மாதிரி கதை சொல்ல முடியும் வந்து. அது மாதிரி நான் சும்மா சொன்னேன், அதாவது அவருக்கு எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம், எல்லாமே ப்ரீ பிளான் இல்லையா. அதனால சிவபெருமானை யோசித்து அவனை தாக்குவதற்காக தன்னை தயார்படுத்தினார்.
எப்படி அவன் ரத்தம் கீழே சொல்றான், அவன் நம்ம பண்ணணும் அப்படின்னு திட்டம் தீர்க்கணும். சரி சரி எதான பண்ணணும், நமக்கு தான் அத்தனை சக்தி இருக்கே அப்படின்னு உடனே என்ன பண்ணா, தன்னோட அந்த 2 சக்திகளை உண்டு பண்ணி, அவருக்கு என்னமோ அப்படின்னாக்க எப்படின்னா லட்டு வரும், எப்படின்னா மைசூர் பாக்கு வரும், எப்படின்னா அது வரும் இது வரும். ஒரு திருப்புகள் பாடணும்னா மைண்ட்ல வந்துடும். திருப்புகள் சொல்லிட்டு நான் அது மாதிரி எனக்கு வந்தாதான் எவ்வளவு நல்லா, வேற ஒண்ணுமே வேண்டாம், நமக்கு நல்ல ஸ்லோகங்கள் அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு மூளைக்கு வரணும்னு நமக்கு வேண்டியதா அந்த இதுக்கு தலைப்பு அது வழியே அந்த நூலை பிடிச்சிட்டு நம்ம இறைவன்கிட்ட நம்ம ஏற வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அது மாதிரி தன்னோட இந்த சக்திகள் எல்லாம் உண்டு பண்ணினார். என்ன சக்தி? சக்தின்னு பெண்கள், பெண் தெய்வம், அதாவது அசிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன். யோகேஸ்வரி மாத்திட்டார், 2 தேவிகளை உண்டு பண்ணினார், தோற்றுவிட்டார். அவ ரொம்ப ரொம்ப திறமை. அவள்லாம் ரத்தத்தை குடிக்கும் தன்மை வேணும். இந்த ராட்சசி சொல்றோம்ல, ரத்தத்தை குடிக்கிற திறமை வேணும். அவன் மகா கொல்லாதவன், அவன் புரிந்து அதனால தன் தாயான பார்வதியே ஏன் தாய்ங்கிறது இவரோட பிறந்தது அப்பனே அம்மாதானே. அதனால அந்த பார்வதியே காதலிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்படின்னா அவனோட குணத்தை என்னன்னு சொல்றது இல்லையா? சிவபெருமான் சூலத்தால அத அவனை குத்தி அவன் உடம்புல இருந்து வழி ரத்தத்தை 2 சக்திகளையும் குடிக்க செய்து மேலும் அந்த ராசுரர்கள் உற்பத்தி பெருகாமல் செய்தார். எப்படி? சிவபெருமான் அந்தகாசுரனை வதைத்த வரலாறு மச்ச புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம் எல்லா அப்புறம் புராணத்தில் விளக்கப்படுது. அதாவது அவர் அந்த சூலத்தால குத்தின உடனே ரத்தம் வரும் இல்லையா, அதெல்லாம் இந்த 2 பேர் இருக்காங்க அவ குடிச்சுக்கோ, அதனால ஒரு சொட்டு கூட மேல விழாம இருந்தது. உடனே எல்லா ரத்தமும் போன உடனே அவர் நல்லா குத்தி அவனை கொலை பண்ணிட்டார். அந்தகாசுரன் 1000 தலைகள் கொண்டவனாகவும் 2000 கைகள், 2000 ஒரு தலைக்கு 2 கைன்னு வச்சிருந்தா 2000 கை, கால்கள் கண்கள் 2000, எல்லாமே கண்களும் 2000 கால்களும் 2000 அப்படி கொண்டவனா கருதப்பட்டான். அந்தகாசுரன் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னா, அந்த காலம், அது அந்த காலம்னா இருள் மற்றும் அசுரன். அந்தக அசுரன், அது இருள் மற்றும் அசுரன்னா அரக்கன், 2 சொற்களோட சேர்க்கையா முக்கருதான். இது அறியாமை மற்றும் இருளின் உருவமாக நமக்கு பார்க்க முடியுது. சிவபெருமான் அந்தகாசுரன் அழிப்பது அறியாமையை அகற்றி ஞானத்தை நிலைநாட்டுவதை குறிக்கும். நம்மளும் தான் அந்தகாசுரன் அறியாமையை அகற்றி அந்த ஞானத்தை, ஞானங்கிறது என்ன? ஒரு அறிவு, சிவஞானம்னு சொன்னாங்க. சிவஞானம்ங்கிறது அடுத்தது சிவஞானத்தை பத்தி தனியா சொல்லணும். சிவஞானத்துல அத்தனை அர்த்தம் இருக்கும். சிவஞான பண்டரிக அப்படின்னு இருக்கு, மதியாயுத்தகனாகியில சிவஞானம்னு வரும். சிவஞானம்னா என்னன்னு தெரியாம நம்ம பாடிட்டு இருக்கோம். சிவஞானம் தான் அல்டிமேட், அது கோல். அதான் அதுன்னா என்ன அப்படிங்கிறது நான் 2 நாள் லெக்சர் கொடுக்கலாம். அது மாதிரி இருக்கு சிவஞானம் தான் என்ன. அந்த காலத்துல அட்டூழியங்கள்லாம் சிவபெருமானம் ரொம்ப கோபப்படுத்துது இல்லையா? அந்த கோபத்தோட வெளிப்படையா என்னாச்சு? வீரபத்ரன் தோன்றினார். அதெல்லாம் இந்த 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணாரு இல்லையா, 2 லேடிஸ. வீரபத்ரன் தோன்றினான்னு சில கதைகள் அந்த அந்தகாசுரன் சிவபெருமானின் பக்தனாக இருந்ததாகவும், ஆனா தவறான வழியில போனதுனால அவன் அழிக்கப்பட்டதாகவும் சில கதைகள் கூறின. ஒரு இதுல நிறைய ஆங்கிள் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு மதிப்பு இல்லையா. இது பக்தியின் சரியான வழியையும் அகங்காரத்தையும் விடுவதன் முக்கியத்துவத்தை அது வலியுறுத்தும். சில புராணங்கள்ல என்ன சொல்றதுன்னா, அந்தகாசுரன் சிவபெருமானோட மனைவியான பார்வதி அடைய முயன்றானா, அதனால சிவபெருமான் அவனை அழிச்சதாகவும் கூறப்படுது. அப்புறம் சுருக்கமா சொன்னா அந்த அந்தகாசுரன் பற்றிய கதைகள்லாம் பெரும்பாலும் என்ன, தீமைக்கும் அறியாமைக்கும் எதிரான சிவபெருமானின் வெற்றியையும் பக்தியின் முக்கியத்தையும் இறைவனோட கோபத்தின் விளைவையும் விளக்குது. வீரபத்ரனோட தோற்றம் மற்றும் அந்தகாசுரனை அழிப்பது என்னது? சிவபெருமானின் முக்கிய லீலைகளே ஒன்றாக கருது. அந்தகாசுரன் பற்றிய கதைகள்லாம் பெரும்பாலும் தார்மீக மீன்களையும் நல்லொழுக்கத்தின் அவசியத்தையும் நமக்கு உணர்த்தது.
அப்புறமா வந்து சிவபெருமான் வந்து தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுபவர் என்பதையே நமக்கு அது புலப்படுத்துது. ராமாயணத்துல கூட இவனை பற்றி கூறப்படுது. ராவணனோட தம்பி கரனை வதைக்கும் போது அந்தகாசுரனின் வரலாறு அது நீங்க போய் பார்க்கணும் தெரியும். அந்தகாசுரனோட வரலாறு அதுல விளக்கப்படுது. காடுகள்ல தவம் ஏற்றுவார் இல்லையா முனிவர்களே, அந்த காடுகள்னாக்க ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு அந்த முனிவர்கள் அங்க போறாங்க. அப்படியே அப்ப தவமேற்று முனிவர்கள் எல்லாம் வதைத்த அந்தகாசுரனை சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா தன்னோட நெற்றி கண்ணால எரித்ததாக கூறப்படுது அந்த ராமாயணம். மகாபாரதத்திலையும் அந்தகாசுரனை பத்தி சிவபெருமான் தனது சூலத்தால கொன்றதா அந்த ஏதோ ஒரு இடத்துல வருது. தேவர்கள் மீது என்ன பண்ணார் கருணை கூர்ந்த அந்த எம்பெருமான், அதாவது சிவபெருமான் தனது நெற்றிக்கல்ல இருந்து கால பைரவரை தோற்றுவித்தார். அதாவது ஸ்கூல் ஆஃப் இதுன்னு இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொன்று சொல்லும் அப்படின்னு. அதனால நம்ம முதல்ல சொன்னோமே அததான் வந்து இந்த சிவபுராணத்திலையும் அந்த பாக்கி புராணம் சொன்னோமே அதுல எல்லாத்தையும் இருக்கு. இது மற்றவா சொன்னது. அதாவது தேவர்கள்கிட்ட கருணை கொண்டு இந்த தனது நெற்றி கண்லேருந்து இந்த அந்தகாசுரனை அழிக்கிறதுக்காக இந்த கால பைரவரை தோற்றுவித்தார் சிவபெருமான். அப்ப வந்து அங்கேருந்து எத்தனை பேர் வந்தா அவர்கிட்ட இருந்து அஷ்ட பைரவர்களும் 64 குட்டி பைரவர்களும் தோன்றினாங்களாம். அந்தகாசுரனை அழிக்கிறதுக்காக தோன்றி அந்தகாசுரனை அழித்தனர் அப்படின்னு கூறுவர். அந்த உயிர் பிரியும் போது பசியால அவன் குடிச்சான். உடனே பைரவர் வந்து என்ன பண்ணார், அங்கு பக்கத்துல எல்லாம் ஒரே காடு தானே, அங்க வந்து காட்டு பூசணிக்காய். பூசணிக்காங்கிறது அப்பெல்லாம் வந்து மாடு நம்ம ரோட்ல பாக்குறோமோ இல்ல, எப்ப பார்த்துலையும் இல்லையா சாணி போடுவோம் அது இருக்கும் அப்படிலாம் இருக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை. அதனாலதான் நாங்களும் இந்த பூசணிக்காவெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறோம். பூசணிக்காய் எல்லாம் எங்க வேணாலும் வளரும். அப்படி வந்து அங்க பூசணிக்காய் இருந்துதான் இவன் பசியால குடிச்சுருக்கான். உடனே பைரவர் அங்கதான் அப்புறம் பைரவர் இருக்கா இல்லையா, அந்த பைரவர் அங்க வந்து இந்த பூசணிக்காயை பறிச்சு அவனுக்கு உணவாக கொடுத்தாங்க. அந்த பூசணிக்காய் அப்போது அவ வந்து பைரவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, எந்த பூஜை நற்செயல்கள் நடந்தாலும் எனக்கும் மரியாதை செய்யப்படணும். அப்ப எனக்கும் தருவாயும் அவன் கேட்டுக்கணும். இங்கேயாவது பூஜை நடக்கும் இல்லையா, அப்ப வந்து என்னைய நினைச்சுக்கணும், எனக்கு மரியாதை செய்யப்படணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. அதுபடிதான் இன்று விழாக்களின் போது அந்தகாசுரனை திருப்தி செய்வதற்காக பூசணிக்காய் உடைக்கப்படுகிறது. நம்ம நாளைக்கு அமாவாசை இல்லையா, அது வந்து அதுவும் மெட்ராஸ்ல நூற்றாண்டு காரணம்ல அந்த நடுவுல ஏதோ குங்குமத்தை வச்சு அதை உடைச்சிடுவாங்க. அதனால என்ன அப்படின்னா நடு ரோட்ல உடைச்சா ஏதாவது ஸ்கூட்டர் வேகமா போறதுன்னா அதை கண்ணு தெரியாதுன்னு என்ன அவ்வளவு வேகமா வச்சே அது மேலிருந்து ஆக்சிடென்ட் தான் ஏற்படும். அத வந்து பலி கொடுக்குறேன்னு ஸ்கூட்டர்ல போறவாட பலி கொடுத்தாக்க அது நியாயமா இருக்குமோ, இருக்காது இல்லையா. அதனால யாரு நம்ம எல்லாம் பண்ண மாட்டோம், பண்றவாளுக்காக தான் இது, பண்றவா இங்க வந்திருக்க மாட்டான். அது மாதிரி அதை வந்து அப்படி பலி கொடுக்கணும்னா ரொம்ப ஓரமா பிளாட்ஃபார்ம் அந்த சைட்ல கொடுக்கணும். அதனால பூசணிக்காயை வந்து அந்த விழாக்கள்ல அந்தகாசுரனை திருப்தி செய்வதற்காக அந்த பூசணிக்காயை உடைக்கப்படுது. இது போல அந்தகாசுரனை அழிச்ச போது பெரிய ரத்தத்தை பருக பைரவர் என்ன பண்ணார், ஒரு பூதத்தை தோற்றுவிட்டார். அப்ப வந்து அதனை பருகிய பூதம் என்ன பண்ணிட்டு, நான் வந்து பாரு நான் இல்லத்தானா இன்னொரு எத்தனை அந்தகாசுரன் வந்திருப்பான், அதனால இதாவது இது வந்து என்ன சொல்றது வந்து அந்த தஞ்சம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்திலேயே இருந்துருக்கு. அதனால அந்த ஒரு பூதத்தை தோற்றுவிட்டாங்க பைரவன், நீ இந்த இதெல்லாம் குடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா அந்த அந்த ரத்தத்தை பருகிய போதும் தனக்கும் எனக்கும் உலகத்துல மரியாதை வேணும் அப்படின்னு பைரவரை கேட்கணும். அவ்வூதமே அந்த பூதம் யாரு, வாஸ்து புருஷன் வாஸ்து. அந்தகாசுரன் பிறந்ததை வந்து நம்ம வேறு கோணத்துல பார்க்கலாம். எப்படி பழங்காலத்துல தெய்வீகமான தலைவன் விஷ்ணு. விஷ்ணுவால வந்து அதாவது கிருஷ்ணன் வச்சுக்கோங்க. விஷ்ணு வந்து கிருஷ்ணனா அவதாரம் இருக்காங்க இல்லையா. திதியின் மகன்கள் அனைவரும், திதியோட மகன்கள் எல்லாம் கஷ்யபர் திதி ரெண்டு பேர் இல்லையா, அவளோட மகன்கள் எல்லாம் அழிச்சுட்டார், கொல்லப்பட்டார். அவள கொல்லப்பட்ட போது அவ திதி என்ன பண்ணா, மரீச்சி மன்னான காசியரை தவத்தால் வழிபட்டார். திதியோட அதாவது முதல்ல அவளோட மகள் எல்லாம் கொண்டுட்டா. இது வந்து காசியப்பர் அப்புறமா தான் கல்யாணம். அதனால கொல்லப்பட்ட வந்து எல்லாரும் எப்படியோ
யாரான வந்து கொண்டு விடுவோம். அதனால இப்ப என்ன பண்ணினா என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம வந்து யாரான பலமா இருக்கிற முனிவர் நாடினாதான் இது சரிப்பட்டு வர. அவள்லாம் வந்து மாயை மாதிரிதான். அதனால அவளுக்கு எல்லாம் இந்த துர்புத்தி எல்லாம் சீக்கிரமே வந்துடும். அதனால அவ வந்து என்ன பண்ண, மரீச்சின்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவரோட மகன் காஷ்யபர். அவரை வந்து தவத்தால வழிபட்டார். எப்போதுமே தவம் தான் பண்ணணும். வாங்கோ அப்படின்னு தவம் பண்ணினோம்னா அவரை அவர் முன்னாடி எதிர்க்க வந்தார். முனிவர்கள முதன்மையானவர் தான் இந்த காஷ்யபர். அவளது தவங்கள், தொண்டு, துணை, அழகு, அதுக்கப்புறம் என்ன அவரோட பழகி அவருக்கு தொண்டு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நைஸா அவரோட மனசுல இடம் பிடிச்சப்பா. அதனால அவர் துணையா இருந்திருக்கா. அழகாவும் தன்னோட அழகுபடுத்திட்டு அவருக்கு பக்கத்துலயே இருந்திருக்கா இல்லையா. அதனால அவருக்கு வந்து மனசு நிறைவடைஞ்சது. அதனால தவக்கே செல்வமாக கொண்ட அவளிடம், ஓ அழகியே, நீ அறம் சார்ந்த பெண்ணாதான் இருக்க, நான் உன்னிடம் வந்து திருப்தி அடைஞ்சேன், நிறைவடைஞ்சேன். அதனால நீ ஏதாவது ஒரு வரம் வேணும்னா நீ கேடு. நீ எவ்வளவு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க, எனக்கு பணிவிடை பண்ணிருக்க, அதனால நீ வரம் கேடு அப்படின்னு அவர் சொன்னார், கேட்டார். உடனே காஷ்யபரிடம், ஓ தலைவனே, அறம் சார்ந்தோரில் முதன்மையாக நீங்க திகழறிய தேவர்கள் எல்லாம் என்னோட மகன்களை எல்லாரையும் ஒரு சேர கொண்டுட்டா, ஒவ்வொருத்தர கொண்டுட்டா. அதனால இப்போது எனக்கு துணை யாருமே கிடையாது. அதனால தேவர்களால கொல்லப்பட இயலாத, தேவர்கள் எல்லாம் கொல்ல முடியாதபடி அவன் வீரம் வாய்ந்தவனாகவும் திறமை வாய்ந்தவனாகவும் புத்தி வாய்ந்தவனாகவும் இருப்பான். அப்படி ஒப்பற்ற ஆற்றல் கொண்ட ஒரு மகனே நான் வந்து தங்களுக்கு வேண்டுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அப்போ வந்து அவரோட வாக்கியத்துல வந்து வாய்மையில இவருக்கு கொஞ்சம் திருப்தி இருந்தது. இவர் சரியாதான் சொல்றா, பாவம் எல்லா குழந்தைகளையும் இழந்துட்டு நிக்கிறாளே, இவ வந்து நமக்கு பணிவிடை செஞ்சிருக்கா, அப்படி கூட எனக்கு பணிவிடை செஞ்சிருக்கா இல்லையா, இவளுக்கு நம்ம ஏதானும் பிரதி உபகாரம் நம்ம பண்ணித்தான் ஆனோம் அப்படின்னு காஷ்யபர் என்ன பண்ணினார், தன்னோட விரல்களால அந்த தேவியோட வயிற்றை தீண்டினார். எப்போதுமே அவளுக்கு கான்டாக்ட் கிடையாது, வயிற்றை தீண்டினார். உடனே 1000 கரங்களும் 1000 தலைகளும் 2000 கால்களையும் 2000 கண்களையும் கொண்ட ஒரு மகனை அவர் பெற்றெடுத்தார். அவன் ஒரு குருட்டு மனிதனை போல செல்லும் காரணத்தால அந்த அந்த ஒரு மக்கள்லாம் அவனை வந்து அந்தகன் அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சார். அதனால அனைவரையும் அந்த என்ன பண்ணினா காலத்துக்கும் மேலானவனாக தன்னை கருதி கொண்டான் அவன். அந்த தைத்தியம் வந்து ஓஹோ இவர் என்ன அவனுக்கும் மேலானவன் நான் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனாலதான் ஒருத்தர் புகழக்கூடாதுன்னு சொல்றேன். நான் எப்போதுமே பாராட்டாதீங்க. அப்ப வந்து அவ என்ன நினைச்சுக்கோ, ஓஹோ நமக்கு அவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னு ஒரு அகங்காரம் உண்டு. அது மாதிரி இவனுக்கு அகங்காரம் வன்முறைன்னு கெடுபடியா அதை அனுகரித்து செல்வதாவது வழக்கமா கொண்டிருந்தான். உலகங்கள் அனைத்தையும் அச்சுறுத்தி அந்த அந்ததன் என்ன பண்ணா ரொம்ப செருக்காயிருக்காங்க. அப்புறம் அப்சரசுகள் எல்லாம் என்ன பண்ணா அபகரிச்சிருந்தான். அபகரிச்சு தன்னோட வீட்டுல வாழுமாறு அவர்கள் எல்லாம் வற்புறுத்தினாங்க. அந்த திதி மூடத்தனத்தால பாவம் இழைக்க துணிஞ்சுப்பான். வந்து ஒரு பையன் கொடுத்துருக்கான் இல்லையா, அவன் நல்லவனா தானே இருக்கணும், முடிவுதாலதானே அவன் வந்தான். ஆனா இந்த கெட்ட வழியில போயிட்டான். அதனால அதுக்கப்புறமா என்ன பாவம் விளைச்சான், பிறன் மனைவியெல்லாம் களவாடினா, ரத்னங்களையும் களவாடினா, பெருமணி எல்லாரும் அனைவரையும் ஒடுக்கி வச்சுக்கணும். அப்படி ஒடுக்கிறோம். ஒரு காலத்துல தன் தொண்டர்களான அசுரர்களோட, அதாவது தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அவளோட சேர்ந்து இந்த 3 உலகங்களையும் நான் வெல்லணும், இந்த உலகம் மட்டும் இல்லை, இந்த 3 உலகங்களையும் வெல்லணும் அப்படின்னு ஒரு அதை முயற்சி செய்யணும். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான், ஆயத்தம் பண்ணிட்டான். இதை வந்து தலைவன் இந்திரனான சக்கரன் தன்னோட தந்தையான காஷ்யபரிடம் போய் சொன்னான். ஓஹோ இது மாதிரி இருக்கான், உங்க பையன் தானே ஆகும் அப்படின்னு சொல்லி முனிவர்களிடம் தன்மையானவரே, அந்தகன் வந்து இத்தனையும் செய்யறானோ, அவனோட அவன் என்னென்ன கெட்ட செயல்கள் செய்யறானோ அத்தனையும் காஷ்யபருக்கு சொல்லிட்டார். நான் செய்ய நான் வந்து என்ன செய்யணும், இவன் இது மாதிரி கெட்டவனா இருக்கான், நான் என்ன செய்யணும், நானும் உங்க பையன் தானே, அதனால நான் வந்து என்ன பண்ணணும்னு நீங்க ஆணையிடுங்கள். என்னோட தம்பி வந்து இப்படி ஒடுக்குமுறையில இருக்கானே, அப்ப வந்து நான் துன்புறுவேன் இல்லையா, நானும் தேவன் தானே, என்னையும் துன்புறுத்துறான், என்னோட மாற்றாந்தாயின் அன்புக்குரிய
இருக்கக்கூடிய மகனை எவ்வாறு நான் அவருக்கு ரெண்டு அதிதி திதி ரெண்டு பேர் இருக்காங்க. கோபம் கொள்வாள் அப்படின்னு இந்திரன் சொன்னான். தேவர்கள் மன்னன் தேவரோட தலைவன் தானே அந்த சொல்ல கேட்க முனிவர் காஷ்யபர் என்ன சொன்னா, தேவர்களோட தலைவனே உனக்கு நன்மையே இப்ப கிட்டும், அனைத்து வழிமுறைகளினாலும் அவனை நான் தடுத்து விடுறேன், கவலைப்படாது அப்படின்னு சொன்னேன். தித்தியும் காஷ்யபரும் சேர்ந்து மிக கடினமான முயற்சி செஞ்சு 3 உலகங்களையும் தோல்படியை செய்யாது இருக்க அந்தகனை அதுல இருந்து விளக்க பண்ணினார். அவன் என்ன ட்ரை பண்ணினாலும் அதுல இருந்து விளக்க பண்ணினார். இப்படி தடுக்கப்பட்டாலும் அந்த தீவன் என்ன பண்ணா, தேவர்களையும் தேவலோகவாசிகளையும் பலவிதமான வழிமுறைகள் மூலம் ஒடுக்க தொடங்கினான். அது எந்தெந்த வழிமுறைகள்னு அவன் என்ன நினைச்சானோ அது மாதிரி ஒடுக்க தொடங்கினான். தீயமன் இல்லையா அவனுக்கு அப்படிப்பட்ட தைத்தின் காற்றில் உள்ள மரங்கள் எல்லாம் வேரோடு பிடுங்குவான், தோட்டங்களை எல்லாம் அழிப்பான். பலம் இருக்கு, அவ்வளவு பலம் இருக்கு. அதனால அந்த பலத்தோட செருக்குல அவன் மிதந்திருந்தான் அந்த தானவன். அப்ப தேவர்களோட முன்னிலையிலே இந்திரன் தேரர்களையும் குதிரைகளையும் கஜங்களையும் அபகரித்து மீது இவெல்லாம் பயந்துட்டான். அந்த பயத்தினால ஆகாயத்துல பறக்கூடிய பறவைகள்லாம் அதெல்லாமும் சுதந்திரமா பறக்க முடியாது, திண்டாடுமா. அப்படி பெரும் பயங்கரமான அந்தகனுக்கு கொண்ட அச்சத்தால் உலகம் ஓங்காரம் வஷட்காரம் ஆகியவற்றையெல்லாம் கைவிட்டு இப்ப எல்லாமே பிரபஞ்சமே மோசமா போயிடுச்சு. ஒரு காலத்தில் பாவம் நிறைந்த அந்த தைத்தியன் உத்திரகுரு பத்வாஸ்கம் கேத்துமாரம் ஜம்ம பூத்தி சூரியாதி அந்த வந்த மக்களை எல்லாம் விரட்டினா. இது மாதிரி எல்லா இடம் பிரபஞ்சமே அவன் கையில தான் வச்சுக்கோங்களேன். தேவர்களாவது அணுக முடியாத அந்த அசுரனிடம் மாணவர்களும் பிற உயிர்களையும் எல்லாம் என்ன அவன் அடிமையாக்கி. அதனால அந்தனால ஒடுக்கப்பட்ட பிரம்மவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரது அழிவுக்காக பல வழிகளை எல்லாம் தேடின. பிரகஸ்பதியும் ருத்ரனை தவிர வேறு எவ்வாறாலும் அவனை கொல்ல முடியாது. ஏன்னா நுண்ணறிவு மிக்க கஷ்யபர் திதிக்கு வரவழைத்த போது ருத்ரனை எதிர்த்து என்னால் உன் மகனை காக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கஷ்யபரே சொல்லிட்டாங்க. அதனால ருத்ரன் தான் கடைசி ஆயுதம். யாரு? ருத்ரன். அதனால அனைவருக்கும் நன்மை செய்யும் நித்தியனான சர்வேஸ்வரன் இருக்கா இல்லையா? அதனால அனைத்து உயிர்களுக்கும் நேரும் கொள்ளைகளை அவர்கிட்ட எடுத்துரைக்கும் வழிமுறைகளை அது மாதிரி சொன்னார். அப்புறம் பெரும் சக்தி வாய்ந்தவனும் அறவோதி புகலிடமும் தெய்வீகமான தலைவன் அவன் கனவுடன் நாம் நோக்கத்தை தெரிவித்தால் அவன் நிச்சயம் உலகில் நமக்கு இருக்கும் துன்பத்தை நீக்குவான் என்பதை நம்ம அறிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாம் தலைவனா இருக்கான் இல்லையா பகவான் சொல்றோம். அவனை ஏன்னா தீயோரிடம் நல்லோரை காப்பது, அது குறிப்பாக பிராமணரை காப்பதுங்கிறது உலகத்தில் ஆசானும் தேவர்களின் தேவனுமான பலனை பண்ணியான். பவனே பலனை பண்ணியான். இறைவன் தான் எல்லாருக்கும் தேவர்களை காக்கிற, மக்களை காக்கிற, நம்ம மக்களை கீழே அந்த வரிசை கிரமமாகனா அது இரு பிறப்பாளரை சிறந்தவரான அவரது துணை நாடுவோம் அப்படின்னு போனா மகாதேவன் நண்பரான தனக்கு கொடுக்கமான வழியை காட்டுவார் அப்படின்னு அப்படிங்கிற அந்த சொல்லணும். இந்த மாதிரி அது மாதிரி எப்படியான அவங்க சொல்லணும்னு கடைசியில் யார் பண்ணா அதனால இந்த வீர செயலை குறிப்பது எதுனா திருக்கோவிலோ வீரட்டம் அப்படிங்கிற தலம். ஆணவ மலம் அறிவை அழித்தலை பற்றி அதற்கு மிருத்யு என்ற ஒரு பெயர் உண்டு. அந்தகன் என்பதற்கு என்ன அர்த்தம்? இறுதியே செய்யும். அந்தகன்னா உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய ஒரு பொருளும் உண்டு. அந்த கூடு இருந்தாலும் அதுக்கு வேற ஒரு பொருள் என்னன்னா அதுக்கு சொல்லலாம். அதனால ரெண்டு பேருமே ஒரு பொருளால் பற்றி கருத்துரை அந்தகன் போல் அசுரன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால மிருத்திரை கடத்தல் என்பதற்கு ஆணவ மலத்தின் நீங்குதல் என்பதை இந்த உண்மை பொருள் என்னன்னா ஆணவ மலத்தின் நீங்குதல். உபனிஷதங்கள்லாம்
இருளை கடந்து மேற்கோள்கிறான் அப்படின்னு சொல்றது. ஆணவமலத்தை நீங்கி இறைவனை அடையே குறிக்கிறது. அதனால சிவபெருமான் அந்தகாசுரனை மூவிலை வேளாண் மூவிலைங்கிறது அந்த மூன்று அழிக்க வந்தாரு. ஆணவ மலத்தை வடிவாக வெளிப்படும் கனவு சக்தி. அது அதனால தொழிற்படும் கனவு சக்தியை கொண்டு அழிப்பவனானவன் என்னும் அந்த அப்பழிப்பதற்கு அவனை வழிபடுவதே சிறந்தது அப்படின்னு திருமூலர் சொன்னார். அப்படி இந்த கெட்டதெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சுகத்தை வைத்திருக்கிறான் அவனை நம்ம அணுகுவது, அவனை வழிபடுவது சிறந்தது. அதனால குருத்துதான் நுனி, குருத்தினால நம்ம அதை விரிக்கணும். உயர்சூலம் கை கொண்டு குருத்தினால் அப்படின்னு நம்ம கொள்ளணும். இந்த செய்தி கடவுளை கொண்டு செய்து அரசன் ஆலயத்தான் என்பதுல 70 செய்தி அதாவது வைத்து அந்த திருமூலர் அருளினார். அந்தகனை ஐசூலத்து அழுத்திக் கொண்டார் என்பது திருநாவுக்கரசர் திருமொழி. தேவர்கள் முறையிட்டு சிவபெருமான் வைரவ கடவுளை அவன் நம்ம அப்படியே முடியுமா அவனை வைரவ கடவுளை அவர் தமது தலையில் அவனை ஏற்றி காஞ்சி புராணம் அந்த சிவ தீட்சை பெற்றோர் அவர் தண்டிக்கப்பட்டார். வைரவ கடவுள் குலத்தில் ஏற்றி தண்டிக்கப்படுவர் சிவாகமன் அந்தகாசுரனை அழித்தவர்களாகவும் அதனையும் இந்த திருமணத்துல கூறப்படுகிறது. அதனால அந்தகனை ஐசூலத்து அழுத்திக் கொண்டார், அருமறையை எதிரியாக்கிக் கொண்டார், சுந்தரனை துணை கவரி வீசிக்கொண்டார், சுடுகாடு நடமாடும் கொண்டார், மந்தரம் ஒரு சிலையை அழைத்துக் கொண்டார், மாகாளன் வாசல் காப்பாற்றிக் கொண்டார், மந்திர ஆராய அருளை கொண்டார், சமன் கீர்த்தி எந்தன்னை ஆட்கொண்டார். அதனால நாமும் நிறைய சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து மேலோட்டமா இல்லாம உள்ளுக்குள்ள என்ன சொல்லியிருக்காரு வாழ்க்கை இருக்கு. அது ஒவ்வொரு மணி நேரம் இருக்கு. அந்த மணி நேரத்தை நிமிஷமா ஆகும். அந்த நிமிஷம் நொடிகளா ஆகும். ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு தெரியும் 60 நொடி அப்படின்னு. அப்ப ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு நொடி பார்ப்போம், ஒரு நாளைக்கு எவ்வளவு நொடி, அப்ப நம்ம வாழ்நாளுக்கு எவ்வளவு அவ்வளவு இருக்கு. அதனால அத்தனையும் இறைவனோடு நீங்க திருமுறையோ அல்லது திருப்புகளோ இல்ல என்னெல்லாம் இருக்கு அது எதை வேணாலும் பண்ணிக்கோ. படிச்சாலும் ஆழ்ந்து மனசுக்குள்ள அது இருக்காம இறைவனை நம்பி நம்ம இறைவனுக்கு ஒரு பாலம் இந்த நூல்கள். அந்த பாலம் அமைச்சு அந்த பாலத்தோட அதுக்கப்புறமா இறைவனோட நம்ம இறைவனை நம்ம ட்ராக் பண்ணி நம்மள கொண்டு வரணும். நம்ம இதை எட்ட போறதோட இறைவன் பக்திமானோட ஆக்கர்ஷனால அவன் நம்ம கிட்ட நம்மளோட உள்ளத்துல உரையணும். நன்றி.